விக்ரம் பெரிய ஹீரோவா இங்க ஆயிட்டாருன்னு தெரியாது, சூர்யாவும் பெரிய ஹீரோ ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து நான் இப்ப தெலுங்குல ரொம்ப பிஸி, கிட்டத்தட்ட 9-10 படம் பண்ணிட்டு இருந்தேன் நான் தெலுங்குல. 10 படம் கரெக்ட் முடிச்சுட்டு பாலா சார் வந்துட்டு, பாலா சார் ஃபர்ஸ்ட் டேட்டு கேட்டாரு, டேட் இல்ல, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பாவம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாமையே ஒரு ஷெட்யூலே போயிடுச்சு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு 2வது ஷெட்யூல்ல இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ டெய்லி ஒரு ஹீரோயின் வருவாங்க, வந்து ஒரு பர்டிகுலர் சீனுக்கு ஷார்ட் வைப்பாங்க, அந்த சீன் பண்ண முடியாம கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ வந்து வம்சி சார் வந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன இந்த மாதிரி பாலா சார் கேட்டாங்க, பட் ஐ குடன்ட் டூன்னு ஒரு கிளாஸ் எடுத்தாரு. How can you reject a Bala sir film அப்படின்னாரு. சார் வம்சி there's no dates, yeah, what can we do அப்படின்னா, you make that happen, call sir and apologize அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் எப்படி ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு நான் உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சார் கிட்ட பேசினேன். சார் கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கினேன்னா அப்புறம் அப்படின்னாரு. ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் அப்படின்னாரு. இல்லை என்னோட குருவை மீட் பண்ணேன், ரொம்ப சத்தம் போட்டார் உங்கள் படம் நான் பண்ணலன்னு. அடுத்த படம் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க சார், எனக்கு வேலை கற்றுக்கணுன்னு ஆசை, அதுவும் உங்கள் கையிலேருந்து கற்றுக்கணுன்னா எனக்கு ரொம்ப பெருமை அது அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னாரு. ஒரு ஷெட்யூல் கேன்சல் ஆயிடுச்சு சார், சென்னை போறேன், கிளம்பி மதுரை வா அப்படின்னாரு. ஸோ ஸ்வீட் இமிடியேட்டா. அவருக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம், வந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு. அவனே கூப்பிட்டாரு. அவனே சார் ஏதோ ஒரு ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க வேலையை கெடுத்து எனக்கு வேணா இந்த வியாக்கியானம்லாம் நான் உன்னை கேட்கல, கிளம்பி வா அப்படின்னாரு. உடனே டக்குன்னு கிளம்பி ஐ வென்ட் டு மதுரை. ஃபுல் கெட்டப்லாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட மேக்கப் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் போனால் கருப்படிச்சு என்னமோ பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த முடியெல்லாம் கழிச்சு விட்டு ஒரு புடவையை கட்டினேன். அழுக்காக இருந்து இந்த புடவை நான் அப்படியே ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிட்டு பாலா சார் பார்த்துட்டு, ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு அழகா இருக்கும், அந்த பொண்ணு அழகா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான்னு பண்ணேன். என்னை அப்படி பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இன்னும் அழுக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்படிதான் நம்ம முழு படமா அழுக்கு பண்ணி தான் நம்மளை பண்ணுவாங்களா, அந்த புடவையை கொஞ்சம் மண்ணில் போட்டு பெரட்டி கொடுங்க அப்படின்னாரு. இதுவே அழுக்கா இருக்கு, இன்னும் மண்ணில் வேற போட்டு பெரட்டி தருவாங்களாமே அப்படின்ட்டு இந்த கவுண்டமணி டைலாக்ஸ். ஐயோ இன்னும் பயங்கர ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி. அப்புறம் போய் விக்ரம் சார் பார்த்தோன்னா அவரு பயங்கர அழுக்கா இருந்தாரு, பக்கத்துல சூர்யா படுகோரமா இருந்தாரு. ஓ பேரழகர்களே இப்படி இருக்கும் போது நாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா. அதாவது விக்ரம் சார் எப்படின்னா, எனக்கு இன்னமும் அந்த ஷார்ட் ஞாபகம் இருக்கு. நான் போயிட்டு இப்படி நான் குனிஞ்சிட்டு இப்படி இருந்தேன், அப்புறம் விக்ரம் அப்படி இருந்தாரு, இப்படி பார்த்தேன், அவரு அந்த பல்லு வேற அந்த ஒரு பல் செட் வேற போட்டுட்டு இருந்தாரு, முடியெல்லாம் இல்ல அப்படி பார்த்தேன். சிரிக்கலாம் முடியாதாங்க, பாலா சார்னா எல்லாருமே டைப். நீ ரொம்ப துருன்னு இருப்ப, பாலா சார் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? அது பாதி படம் வரைக்கும் அவர் கண்ட்ரோல் பண்ணாரு, மீதி படம் நாங்கள் எல்லாம் நார்மல் ஆயிட்டோம். இட்ஸ் லைக் த ட்ரஸ்ட் வாட் வி ஹேவ் ஆன் டிரெக்டர்